அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மான். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஒட்டுமொத்தமாக ஒரு 30 நிறுவனங்கள், அதில் தனியார் அமைப்புகள்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தை என்ன நிகழ்ந்திருக்கிறது. உதவி செய்கிறன்ற பேரில் சைலண்ட்டாக அங்கே ஐரோப்பா போய் எழுதி வாங்கியிருக்காங்கன்ற தகவல் இன்னும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. நேற்று விதிக்கப்பட்ட பொருளாதார தடை, 16ஆம் கட்ட பொருளாதார தடையில் என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, அதை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அது ஆப்போசிட்டில் ரீச் ஆகிருக்கு. அதனால் ரஷ்யாவுக்கு ரொம்ப பாதகமாக நிகழ்ந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். தைவானை மிகப்பெரிய அளவுக்கு சீண்டிட்டாங்க. வரலாற்றிலே முதல் முறையாக சீனானுடைய கப்பலை அபகரித்திருக்கிறது. நிறைய அலச போகிறோம். தயாராக நீங்கள் ஃபன் மோடில் இருங்க. இன்றைக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் வீடியோ பதிவு. ஸோ வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். ஒரு 2 விஷயத்தை நம்ம பேசிட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட செய்தியாக இருக்குது, நம்ம பார்த்து பழகின செய்தியாக இருக்குது. இப்போ இங்கே ஜெர்மனியில் தேர்தல் நடந்தது இல்லையா? அந்த தேர்தலில் பெரும்பாலுமாக ஜெயிச்ச CDU அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியோட அடுத்த சான்சலராக சொல்லப்படுகிற மெர்ஸ் அவர் தான் அடுத்த சான்சலராக சொல்கிறாங்க. அவர் இன்றைக்கி காலையில் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துட்டாரு. நான் தேர்தல் சமயத்தில் ஜெர்மனியோட எல்லை பகுதியை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை, அதனால் அதெல்லாம் வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, AFDயும் சரி மற்ற கட்சிகள்லாம், அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லி ஜெயிச்சிருக்கீங்க, இந்த பொய் சொல்லி ஜெயிக்கிறது இதே ஒரு ஃப்ராடு அப்படின்னா அந்த தேர்தலை கேன்சல் பண்ணுற அளவுக்கு நான் எதிர்கட்சிகள்லாம் நாங்கள் பேசிக்கிறோன்ற மாதிரி பயங்கரமாக காலையிலேருந்து போயிட்டுருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டோம், ஐயா ஒரு தேர்தல் வாக்குறுதி இப்படி மாறினதுக்கே இங்கே இப்படி சொல்கிறீங்களே, இங்கெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பார்க்குறோங்க. இந்த மாதிரி பல தேர்தல் அறிவிப்புகள்லாம் கொடுத்து இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கிறது. வாங்க இங்கே அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் வாங்க, தமிழக அரசியல் களத்திலாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அனுபவத்தில் நாங்கள் பெஸ்ட்டாக இருப்போம். ஒன்று தானே, இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்ம என்ன எடுத்துக்கலாங்க, இந்த தேர்தல் அறிவிப்புகளும் சரி சலுகைகளும் சரி எல்லாமே அந்தந்த சூழ்நிலையில் அப்போ அது பெருசாக இருக்கும். மைக் பிடிச்சி பேசுவாங்க, செய்வாங்க. ரியாலிட்டியாக வரும்போது நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள்லாம் இல்லை. அதே போல் மக்களுமே அதை நம்பி தான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு மாற்றத்திற்காக இன்னும் ஆப்போசிட் கட்சியை தான் ஓட்டு போடுறாங்கன்றதை நம்ம இன்னொரு விஷயத்தில் சொல்லிடலாம். சரி, இரண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம கருத்து சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆளுமே இல்லை. ஸோ எதை சொல்லணும்னு நினச்சேன் நான். உக்ரைன் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. என்ன மாதிரியான தீர்மானம் அப்படின்னா, தேர்தல் நடத்தலாமா வேண்டாமா, அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகலான்னும் போது ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இல்லை ஜெலன்ஸ்கி அவர்கள் சிறப்பாக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவ்வளோதான், இன்னும் ஒரு கொஞ்சம் தாங்க எழுதி கொடுக்கறது, அதனால் நம்ம இப்போ இராணுவ சட்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உடனே எம்பிக்கள் மத்தியில் ஒரு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. இந்த ஓட்டெடுப்பில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 266 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 280 MPs இருக்காங்க. அந்த 280 MPயில் 266 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 12 பேர் தான் ஆப்சண்ட், 12 பேர் எதிர்த்து ஓட்டு போடல. ரொம்ப முக்கியம், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இது எதற்காக இந்த ஓட்டெடுப்புனா ஜனநாயகத்தை மலர வைப்பதற்காக, ஜனநாயக வழியில் நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த ஓட்டெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் அன் இருக்கிறார்ல, அவரு கூட இந்த மாதிரி ஓட்டெடுப்பு நடத்தும் போது ஏதோ 2 ஓட்டு ஏதோ அவர் எதிர்த்து போட்டதா வரலாறு இருக்குதுங்க ஐயா. ஆனால் தலைவருக்கு பாருங்க, ஒருத்தர் கூட எதிர்ப்பு இல்லைங்க. இது வரைக்கும் நீங்கள் உலக வரலாற்றில் இந்த மாதிரி ஓட்டெடுப்பு நடத்தி 100க்கு 100% எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு ஓட்டெடுப்பீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இதுக்கு பேர் சர்வதிகாரம் இல்லையா? எல்லாம் அவங்க பயந்து ஓட்டு போடல, எல்லாமே சந்தோஷமாக தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம நினைக்கும் இல்லையா? இல்லை, அங்கே எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதா? இதை தான் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. யார் உண்மையில் சர்வதிகாரி? அதுதான் எங்கள் கேள்வி. இங்கே சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக நினச்சி பாரு, அது எப்படிங்க ஒருத்தர் கூட ஒரு ஆப்போசிட்டாக எதிர்த்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறது புரியல. பட் ஐரோப்பா நாடுகள் நம்புகிறாங்கப்பா, ஜனநாயகம் அங்கே இருக்குது, அங்கே சர்வதிகாரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் நம்புவோம், நம்பினாதான் நம்மளுக்கு சோறு. சரி, இப்போ நான் முதல்ல
இந்தியாவோட தடைகளை பற்றி பேசிட்டு போயிடலாம். ஏன்னா இன்று ஈரான் மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அமெரிக்க தரப்பில் அதிகம் பண்ணுறாங்க. அது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். 2 விஷயமா பார்த்துடலாம். இன்னைக்கு காலையிலேருந்து ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்காம்னுடைய மிக முக்கியமான குரில் அப்படின்ற ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் வந்து இறங்கியிருக்கிறார். ஒரு அறிவிப்பெல்லாம் இல்லை, அப்படி திடீர்னு பேசுகிறாங்க. ஒரு ஃபுல் டே 2 நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, எந்த நேரத்திலும் ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அரசல் புரசலாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, தனது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் வானிலை இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய சாதனங்களே அதிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு பதற்றம் தொடர்ந்து தான் இருக்குது. அதனால் ஈரானுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம், மிகப்பெரிய அளவுக்கான பதிலடிகள் கொடுப்போம். இந்த தடவை அரபு நாடுகள்லாம் ஒன்றிணைந்து நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம். ஆப்ரேஷன் 2 Promise 3 பின்னாடி தான் இருக்குது. முடிச்சிடுவோம் எனிமீஸ் அப்படின்னு ஈரான் தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த தடைகள் எதுக்காக அப்படின்றோம் நம்ம பேசணும். இப்போ இந்த தடைகள் எதுக்காகனா, இந்திய நிறுவனங்கள் ஈரானுடன் கூட்டு சேர்ந்து அங்கே குரூட் ஆயிலையும் மற்றதையும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 4 நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க போட்டது 30 பொருளாதார தடைகள். அந்த 30 பொருளாதார தடைகளில் 16 இண்டிவிஜுவல். அந்த 16 இண்டிவிஜுவலில் நம்ம இந்திய நிறுவனங்களை சேர்ந்தவங்க 4 பேர். அதில் வந்து BSM Marine LLP அப்படின்ற ஒரு நிறுவனமும், அப்புறம் வந்து அஸ்டின்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது ஒன்றும், இங்கே தஞ்சாவூரை சேர்ந்த காஸ்மோஸ் லைன்ஸ் நிறுவனமும், மொத்தம் 4 சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ளெக்ஸ் மேரிடைம் LLP. இந்த தடைகள் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி இந்திய நிறுவனங்களுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்திய நிறுவனங்கள் 6 நிறுவனங்கள் போட்டிருக்காங்க. இது நம்ம 2வது இடம்னு எடுத்துக்கலாம். சரி, இதனால் என்ன விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னா, இப்போ தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, மற்ற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் பேரில் போயிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வருவாங்க. இருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த தடைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்தியாவுக்கு அந்த சபகர் போர்ட் இருக்கு இல்லையா, சபகர் போர்ட்டோட துறைமுகத்தில் இந்திய நிறுவனங்கள் செயல்படக்கூடாது என்று ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. பட் இதுக்கு முன்பு 2015 சமயத்தில் 2015லேருந்து 20க்கெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இல்லை, நீங்கள் சபகர் போர்ட்டில் வந்து நீங்கள் செயல்படுத்தலான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் ட்ரம்ப் அரசாங்கம் அதையும் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ரஷ்யானுடைய லாவ்ரோவ் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் இன்றைக்கி ஈரானுக்கு போயிட்டு தகரன் விசிட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே எங்களுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இன்னும் மேலும் வலுவடையுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்து ஈரான், ரஷ்யா, சீனா கிட்ட இணைந்து நாங்கள் அணுவாயுத ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்த போகிறோம்னு அடுத்த ஒரு அறிவிப்புமே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த உலக அரசியலில் இங்கே என்ன புரிஞ்சுக்கலான்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அது வேறு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, வழக்கம் போல் எங்களுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் அது எந்த பாதிப்புமே கிடையாது, நாங்கள் அந்த நோக்கி ஏதாவது செல்வோன்னு இருக்காங்க. பட் அதன் வழியில் இந்தியாவுக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா, அங்கேயும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வாங்கக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம், அங்கே முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். இங்கே தான் ஃபன் மோடில் இருக்க போகிறோம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, நான் நெகோசியேஷன் பண்ணல அப்படின்னா இது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி சென்று விடும். ஸோ என்னுடைய பிரதான நோக்கமே 3ஆம் உலக யுத்தத்தை தடுப்பதற்காக தான். இல்லைன்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்து கண்டிப்பாக சென்று விடும். அதை நான் வந்து இப்போ எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, நான் 3ஆம் உலகத்தை தடுக்கிறன்ற ஒரு மிகப்பெரிய உனக்கு பெருமை இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். காலையில் நான் மேக்ரன் அவர்கள் வந்து பேசுனது சொன்னால், அதுக்கப்புறம் மேக்ரன் அவர்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தொடங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் நியூஸில் போயிட்டு பேட்டி கொடுக்கும்போது மேபி நெக்ஸ்ட் வீக் யார் தடுத்தாலும் தடுக்கலனாலும் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும், அமெரிக்கா ரொம்ப உறுதியாக இருக்காங்கன்றதில் நான் பேச்சுவார்த்தை மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு புரியுது நம்மளுக்கு. அப்போ அமெரிக்கா தரப்பில் மார்க்கோ ரூபியோ அவர்கள், ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள், நெகோசியேஷன் எல்லாமே டேபிள் இருக்குது, எல்லாமே ஃபுல் பிளேஜராக நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், நிச்சயம் எங்களுக்கு பாசிட்டிவ் மோல் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த 500 பில்லியன் டீலுக்கு சைன் பண்ண வைக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரு விடாகண்டன் கொடாகண்டன் போல தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. சைடில் ஐரோப்பா உள்ள நுழைஞ்சி தனது காரியத்தை சாதிச்சுட்டு இருக்காங்க. அது சொல்கிறதுக்கு முன்பு உரசல்லா வாண்டர்லியான் அவர்கள் நாங்களாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம், அங்கே உக்ரைனும் நாங்களும் ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை அள்ளி வீசினாங்க. அதன் விளைவாக அந்த வீசப்பட்ட தொகைகளுக்கு மியூச்சுவல் பெனிஃபிஷியல் அடிப்படையில்
30 ரேர் எர்த் எலிமெண்ட்டை எந்தெந்த நாடுகள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு உத்தரவுமே கொடுத்துருக்காங்க. அப்போ அமெரிக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க $500 பில்லியன் வந்து 500 பில்லியன் அளவுக்கு வாங்குறாங்க. இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு 30 ரேர் எர்த் எலிமெண்ட் பக்கம் வாங்குறாங்க. ஸோ நம்ம இரண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜெலன்ஸ்கிக்கான ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்தது சீக்கிரமாக உக்ரைனை எந்த அளவுக்கு எழுதி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எழுதி கொடுத்துருங்க, அது வரைக்கும் நம்ம இராணுவ சட்டத்தை தொடரலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்லோவாக்கியா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் அமெரிக்கா மட்டும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க, அதே மாதிரி தானே நம்மளும் பிளான் பண்ணணும். 3.5 பில்லியன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எப்போ கொடுப்பாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எந்த ரேர் எர்த் எலிமெண்ட் மூலிமா நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நேற்று என்ன சொன்னாங்க, நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் திருடப்பட்ட சொத்துக்களை விற்று ஃபுல்லாக கொடுக்க போகிறோம், 300 பில்லியனுக்கு மேலே இருக்குன்னா நேற்று சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல, யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், இவங்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. அப்படி முடக்கிய சொத்துக்களை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் விற்று கொடுக்கக்கூடாது, அது வந்து கரெக்டாக இல்லைன்ட்டாங்க. மேலே என்னென்னா போலந்து, செக் ரிப்பப்ளிக், பால்டிக் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நேற்றே நான் சொன்னேன், நான் இதை நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி வேறொரு நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் தொழில் முதலீடாக வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது உடனடியாக விற்று கொடுப்பது என்பது வந்து அது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், பொருளாதார சமநிலையை வந்து உருவாக்கமானா கண்டிப்பாக உருவாக்காது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு திடீர்னு அமெரிக்கா ரஷ்யா கூட சேர்ந்து அவங்க நட்பு நாடாயிட்டாங்க அப்படின்னும் போது நாளைக்கு அமெரிக்காவில் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நாளைக்கு அமெரிக்கா திடீர்னு விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை திடீர்னு நம்ம வேறு ஏதோ நாடுகள், இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவும் ஐரோப்பாவும் நட்புறவில் இருக்கும், திடீர்னு எதிரி ஆகிட்டோம்னா நம்ம உடனே விற்று கொடுத்துட முடியுமா? அது வந்து இன்டர்நேஷ்னல் லாவை முழுமையாக மீறுகின்ற செயல். ஒரு சில ஆண்டலையானவர்கள் இந்தியாவுக்கு வர போகிறாங்க, அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் மேபி அவங்க அமெரிக்காவை அவாய்ட் பண்ணுறதுனால இந்தியா கிட்ட ஒரு சில ஏற்றுமதி இறக்குமதி விரும்பணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு தகவல் நான் இது அடிஷ்னலாக நான் சொல்கிறேன். நான் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஃபெயிலர். எந்த ஒரு நாடும் அவ்வளோ சரி ஏதோ வர்ற கெயினை வச்சு இப்போத்தி கொடுக்கலாம், ஆனால் முழுமையாக கொடுக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, இவங்க போட்ட அந்த 16ஆம் கட்ட பொருளாதார தடை முதலீட்டாளர்கள் எவ்வளோ ஜோக்காக எடுத்துக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நாட்டோட நாணய மதிப்பு வந்து எந்த அளவுக்கு உயருது பாருங்கள். நேற்று வந்து 87.74 இருந்தது, இன்றைக்கி வந்து 86.62 இருக்குது ரஷ்யாவுடைய ரூபிள் மதிப்பு. அதாவது நேற்று அவங்க பொருளாதார தடை போட்டதுக்கு அப்புறம் இது வந்து உயர்ந்திருக்கு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, ரைட்டு இது ஒரு விளையாட்டு செய்தியாக கருதுறாங்க. அது குறிப்பாக ஐரோப்பா பொருளாதார தடை அப்படின்னா வந்து தம்பி அப்படி ஓரம் போங்க, நல்ல ஜோக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். இன்னும் உங்களுக்கு 2 உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, முதல் வரைபடம் என்ன சொல்கிறாங்கன்னா 2021 பிப்ரவரி 2021 பிப்ரவரி 2025 வரைக்கும் ரஷ்யாக்கிட்ட இருந்து குரூடாயிலும் கேஸும் நிலக்கரியும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. ஃபஸ்ட் இயர் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அதுக்கு முன்னாடி 2021 266 பில்லியன், 356 பில்லியன். அதான் நேற்றே நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லியிருந்தேன், ஒரு பில்லியன்னா 100 கோடி பக்கம் இன்ட்டு நம்ம இந்திய மதிப்பில் கால்குலேட் பண்ணிக்கோங்கன்ட்டு. செகண்ட் இயர் இன்வெஸ்டிகேஷன் என்பது 250 பில்லியன், தேர்ட் இயர் இன்வெஸ்டிகேஷன் 242 பில்லியன். அப்போ கொஞ்சம் கூட குறையல. அதே மாதிரி இந்த கப்பல்லேருந்து கொண்டு போகிறாங்கல்ல ஃபாசில் ஃபியூயல் ஷிப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே கூட ஜனவரி 2022 அப்போ ஆரம்பித்த காலத்தில் இருந்து 2022 2025 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் இயர் இன்னோவேஷன் வரைக்குமே பெருசாலாம் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணல. அது தொடர்ந்து குரூட் ஆயிலும் சரி, ஆயில் ப்ராடக்ட்டும் சரி மறுபடியும் உயரதாக ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் கீழே எடுத்து பார்த்தோன்னா ஆயில் ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ என்னதான் இவங்க வெளிப்படையாக ஆயில் ப்ராடக்டை வந்து பயங்கரமாக எதிர்த்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த அண்டர் டீலிங் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி சவுத் கொரியா யாருமே எதிர்பார்க்கல, மிகப்பெரிய ஒரு விஷயம். பிப்ரவரி 28 ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படுகிற மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் நாங்கள் ஃபுல் தடையிலிருந்து நீக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தடையை தொடர்ந்து அடுத்தடுத்த நாடுகள் நீக்க வர்றதுக்கு முன் வராங்க அப்படின்னு நான் பார்க்கலாம். ஐரோப்பா நாடுகளை தவிர மற்ற அதுவும் குறிப்பாக தென்கொரியா இந்த ஒரு அறிவிப்பு
மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. வடகொரியாவுடைய வீரர்கள் அங்கே குர்க்ஸ் ரீஜனில் அடிச்சிட்டு இருக்காங்க, துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிற நேரத்தில் அது தென்கொரியா ஓடி போய் ரஷ்யா கிட்ட நாங்கள் பொருளாதார தடையை நீக்கிறோம்னு சொல்வது என்பது ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் அதை உறுதி செஞ்சுருந்தார். இந்த ஒரு விஷயத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபைனலாக அந்த தகவலை நம்ம முடிக்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே இப்போ ஒரு போரியை போத்திக்கிட்டு கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு. எதற்காக இந்த பயம் அப்படின்னா, நேற்று கூட்டத்தில் புட்டனோ அவர்கள் மறுபடியும் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. இப்போ உக்ரைன் மட்டும் தோத்துருச்சு அப்படின்னா, எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஸ்கெட்ச் ஏதாவது தான் நோட் பண்ணிக்கோங்க. உக்ரைன் மட்டும் இந்த கருத்தை கேட்டு நம்ம பல வருஷம் ஆகும், இருந்தாலும் சொல்கிறேன் நான். உக்ரைன் தோத்துது அப்படின்னா அடுத்து நேராக விறுவிறுன்னு எங்கே போவாங்க? போலந்துக்கு போயிடுவாங்க. போலந்தை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவார் புடின் அவர்கள்? போலந்து அப்புறம் பெலாரஸ் உக்ரைன்லாம் சேர்ந்து அவங்க டெரிட்டரிக்குள்ளே இடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போலந்துன்னு சொல்ல முடியாது, பெலாரஸ்னு சொல்ல முடியாது, ரஷ்யான்னு தான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுவார்? இந்த பக்கம் மற்ற நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளை நோக்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐரோப்பாவை திரும்பி பார்த்தா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பா, ஐயோ தம்பி என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாவா? எங்கள் நாடு போக போதா, பிடிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்க பயத்தில் இருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க போல அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். இன்னுமா இந்த கதைகள், நேற்று ஒரு கதைகள், இன்று ஒரு கதைகள், அப்படி நேராக இப்போ போலந்து ஏமாந்துருக்கு, போலந்து போய் பிடிச்சிடுவாங்க, மற்ற வேலை தான் பார்ப்பாங்க. இதை சொல்லியே இங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட போகிறாங்க ஐரோப்பாவை. ஐரோப்பா இதை நம்புகிறாங்களா என்னன்னே எனக்கு புரியல. ஒரு உலக தலைவர் பொசிஷனில் உட்காந்துருக்காங்க, இதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒரு சொல்கிறதெல்லாம் ஒரு விளையாட்டு செய்தியாக கருதாமல் ரொம்ப சீரியஸான செய்தியாக எடுத்துக்கிட்டு அதற்காக தான் நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோன்றாங்க. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகே பாருங்கள். தனது டிஃபென்ஸ் பட்ஜெட்டை 2027 தனது ஜிடிபியிலிருந்து 2.5% ஒதுக்குறதுன்னு இன்றைக்கி கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு 4.5 பில்லியன் கொடுக்குறன்றாரு. இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து பார்க்கும்போது இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா அந்த லிஸ்ட்டை பாருங்கள், 2023 இன்ன வரைக்கும் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் செலவு பண்ணுறோம்ல, அந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஹையஸ்ட் யாருன்னா யூகே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கு மேலே இருக்குது ஃபார் மெகாவேட்டுக்கு அவங்க டாலர் கணக்கில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜப்பான், பிரேசில், டர்க்கி, இவங்க எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கரண்ட்டுக்கான செலவுகள் நிறுவனங்கள், அதனால தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, யூகே எல்லாமே ஐரோப்பா நாடுகள் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் பிரேசில், டர்க்கி, மெக்சிகோ, தென்கொரியா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் தான் இந்தியா வராங்க. அப்புறம் தைவான், அர்ஜென்டினா, இவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். மேலே அந்த பாதிக்கு மேலே பாருங்கள், தாய்லாந்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் தெரியுது பற்றியா. ஆனால் இவங்க தான், தாய்லாந்தை விட்டுருங்க, மீதி மற்ற நாடுகள், ஐரோப்பா நாடுகள் தான் பெரிய அளவுக்கு பொருளாதார போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நம்ம வீழ்ந்தாலும் பரவாயில்ல, அங்கே வீழ்ச்சி பெற்றே ஆக வேணும்னு நினைக்கிறனால தான் இவங்க போடுற பொருளாதார தடைகள் விளையாட்டு செய்திகளாக மாறி முதலீட்டாளர்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அங்கே ட்ரம்ப் போடுற அறிவிப்பில் இந்தியா போன்ற நாடுகள்லாம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, கலக்கி கொண்டிருக்கிறது. இன்னுமே ஏசிய பங்கு சந்தைகள் மீள முடியாமல் தடுமாறி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி கூட இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதிக நாட்களாக சொல்லிடுறேன். ஜெர்மனி ஓடி எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 200 பில்லியன் எமர்ஜென்சி ஃபண்டு தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலந்தும் ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய வீரர்கள் வெளியேற்றும் பட்சத்தில் அந்த வீரர்களை கொண்டு நம்ம போலந்துடைய எல்லை பகுதியில் நிறுத்திக்கிட்டு அதுக்கான செலவுகளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோன்ட்டாங்க. அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டாரு தேர்தல் சமயத்தில், அதை இன்னுமா போலந்து நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 1% கூட அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததெல்லாம் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்டில் கூட நிறைவேற்ற முடியாது. நேட்டோவை வெளியேற்றுறேன், அமெரிக்காவை வெளியேற்றுறேன், அமெரிக்கா இல்லாத உலகத்தை உருவாக்கலாம், -1 கூட முடியாது. அமெரிக்காவை பார்த்து வெளியேறினா தான், அப்படி இல்லைன்னா ஜெர்மனி ஆட்டங்கன்றோம், அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துடுவாங்க. அதை நம்பி இன்னும் இவங்க டைலாகாக பேசிகிட்டு இருக்காங்க. போலந்து கியூவில் ஒரு 5000க்கு மேலே ஸ்டார்லிங்கோட கிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவசரமாக சீக்கிரமாக நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஐநாவுடைய தீர்மானம், ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தில் செர்பியா தெரியாமல் ஓட்டு போட்டாங்களாம். அதாவது என்ன பண்ணுகிறாரு, அவர் தூங்கிட்டு இருக்கிறார் செர்பியாவுடைய நபர். அவர் தூங்கும்போது ஏப்பா எல்லாரும் கூட்டத்தில் கை தூக்கணும், அவரும் கை தூக்குவாலும் நிறைய நாடு கை தூக்குதே, என்னன்னு தெரியாமல் கை தூக்கிட்டாராம். அதுக்கப்புறம் வவுசிக் அவர்கள் ஃபோன் பண்ணி அவர் புட்டின் அவர்கள்கிட்டே பேசிட்டார். ஐயோ எங்கள் ஆள் என்னன்னு தெரியல, தூக்கிட்டாரு, தூக்கத்திலே கை தூக்கிட்டாரு, என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க
எப்போவுமே நான் போய் ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடுவேனா அப்படின்னு அப்பாலஜிஸே கேட்டாராம். என்னை வந்து மன்னிச்சு விடுங்கள்னு. இல்லை இப்படிமா ஒரு தலைவர் வந்து யூஎனில் போயிட்டு நான் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு எங்கால் தெரியாமல் கை தூக்கிட்டாங்கன்னும் போது, எப்பா சம்பளம் வாங்குறீங்களே இல்லை அந்தளவுக்கு, அதுவும் வரும் அந்த ஐநாவில் போய் கலந்துக்கிற சிறப்பு தூதரக அதிகாரிலாம் சொகுசு வாழ்க்கைங்க. அவங்க போயிட்டு அங்கே ஒன்றுமே தெரியாமல் கை தூக்கிட்டாங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதெல்லாம் விளையாட்டு செய்தியின் உச்சமாக இருக்கிறது. ஒரு காமெடியோடு முடிச்சிடலாமா? இவர் லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ என்ன ஸ்டாண்டு மாறிடுச்சு போல், உக்ரைனுடைய ஸ்டாண்டு மாறிடுச்சுன்னா, ஆமாம் ஸ்டாண்டில் டிஷர்ட்டு தான் மாறி இருக்குது. இதுக்கு முன்னே ஜெலன்ஸ்கி பச்சை கலர் டிஷர்ட்டில் சுற்றுவார், இப்போ அந்த பச்சை கலர் டிஷர்ட்டை விட்டுட்டாரு, அப்பயே ஸ்டாண்டு மாறிடுச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நக்கல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, இப்போ தான் அமெரிக்கா ரியலிஸ்டிக்காக உக்ரைனுடைய சுயரூபத்தை புரிஞ்சுருக்காங்க. அமைதி ஏற்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு தடையாக இருக்காங்கன்றதை இன்றைக்கி அமெரிக்கா நேரடியாக பார்க்குறாங்க. எந்த விதத்திலும் அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் உக்ரைன் தெளிவாக இருக்காங்க என்பதில் அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு சந்தோஷம். அவங்களா வாலண்டரியாக அமெரிக்காவை எங்கள் பக்கம் வர வைக்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து, அதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம்னாங்க. ரஷ்யா தரப்புலையும் 50% தன்னோட இராணுவ பட்ஜெட்டை வந்து அமெரிக்கா குறைக்கணும்னு நினைக்கிறோம் சொல்லும்போது, அவங்க குறைக்கும் போது நாங்களும் குறைக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் சீனாவையும் குறைக்க சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான், ரஷ்யா வந்து தயாராக இருக்கிறதுன்றாங்க. இப்போ ரொம்ப நம்ம சீரியஸான விஷயங்க, சாதாரண விஷயம்ல ரொம்ப ஒரு டெரபிளான விஷயத்துக்குள்ளே போகிறோம். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த வரைபடத்தில் 2 தைவானுடைய குட்டி தீவிலிருந்து கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய மிக கம்யூனிகேஷன் கேபிளுங்க, 4 கேபிள் லைனுங்க. இந்த 4 கேபிள் லைனு என்னாச்சுன்னா அங்கங்கே டேஷெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து கட் ஆகிடுச்சுங்க. கேபிள் 1 2 3 4ன்னு போட்டிருக்காங்க பாரு, ஒவ்வொன்றிலையும் எல்லா இடத்துலையும் கட் ஆகிடுச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகள் அடுத்து உங்களுக்கு போகிறேன் பாருங்கள், இந்த வீடியோ பதிவு பாருங்கள். என்ன பண்ணியிருக்கு, சீனானுடைய கப்பல் ஒன்று ஹாங்டாய் அப்படின்ற ஒரு கப்பல், இந்த ஹாங்டாய் கப்பல் கரெக்டாக இது கிராஸ் ஆகும்போது தான் அது வந்து கட் ஆகிருக்கான். ஒருவேளை அடியில் கத்தி கப்பல் இருக்குமா, அடியில் கத்தி வச்சுட்டு போவாங்களான்னு ஓடி போய் செக் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் முறை சீனாவுடைய விஷயில் வந்து அதிரடியாக தைவானுடைய கோஸ்ட் கார்டு போயிட்டு அதை சீஸ் பண்ணி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட தைவானை நோக்கி செலுத்துங்கள் வண்டியை அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்களாம். ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தைவானுக்கும் சீனாவுக்கும் எந்த நேரத்திலையும் போர் மூலமா என்ற பதட்டம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பதற்றம்லாம் இல்லை. பட் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க, விசாரணை எடுத்திருக்காங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது காலையிலேருந்து. வெகுண்டிலிருந்து தைவான், அடங்கி போன சீனா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாப்பிக்லாம் பார்த்தேன் நான். சரி ஓகே, நல்லா தான் இருக்கும் போல் டாபிக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான். இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா ஹமாஸ் தரப்பில் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க, 600 கைதிகளை இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க எங்கள் மக்களை. அந்த 600 பேர்த்தையும் வெளியிட்டால் மட்டும்தாங்க பேச்சுவார்த்தை, இல்லைன்னா கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா இன்று அமெரிக்கானுடைய விக்ஸாப் அவர்கள் வந்திருக்காரு, ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் தான் மிடில் ஈஸ்டில் பேச்சுவார்த்தை நடத்துகிறவர். இன்றைக்கி அவசரமாக இஸ்ரேல்கிட்ட வந்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்த போகிறான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலையாக கூட கருதலாம் நம்ம. அதை சென்காமுடைய தலைவருங்க வந்திருக்கான்னு சொல்லலாம், அது ஒன்று. 2வது, இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்புறம் அங்கே போய்ட்டு ஐரோப்பாவிலையும் தனக்கான ஆதரவுகளை வந்து திரட்டுகிறார். குறிப்பாக ஐரோப்பாவுடைய பிரசிடெண்ட் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அந்த பிரசிடெண்ட்டுமே வந்து ஹாஸ்டேஜஸ் ரிலீஸை பற்றி மீது எல்லாமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்குள்ளார ஒரு 470 மில்லியன் பக்கம் இஸ்ரேல் கொடுக்க வேண்டிய ஃபண்டு, அவங்களுடைய ஃபண்டு வந்து டைரெக்டாக முடக்கிட்டாங்க. குறிப்பாக இங்கே கைதிகள் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல பாலஸ்தீன், அவங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து முடக்கிறாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறவங்கள அவங்க, அதாவது சுதந்திர போராட்ட அவங்க நாட்டோட தியாகின்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் கொடுப்பாங்களாம் எல்லாமே. ஏன்னா அவங்க அந்த நாட்டுக்காக தனிநாடுக்கான கோரிக்கையில் போராடுறவங்கன்ட்டு. அதனால் கைதிகளை ஊக்குவிக்கிறாங்கன்ற அடிப்படையில் நாங்கள் ஃபண்டு இதுக்கப்புறமும் நாங்கள் விடுவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பொருளாதார தடையை மேலும் அதிகரிச்சிருக்காங்க பாலஸ்தீன் மீது. தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார 2002க்கு அப்புறம் பெரிய அளவுக்கான இஸ்ரேலுடைய இராணுவம் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை அபகரித்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம சொல்ல முடியும். நம்ம சிரியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு அவசரமாக துருக்கிக்கு போயிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு காலையில் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் வந்து சிரியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மிலிட்டரி, அதாவது நீங்கள் இராணுவத்தை உடனடியாக வெளியேற்றுன்னு சொன்னாங்களா, நான் காலைல கூட காட்டியிருந்தேன். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த வரைபடத்தில் கோல்நைட்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு லைட் கலர் ஒன்று போட்டிருப்பேன். அந்த லைட் கலர் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ட்ரூஸ் மக்கள்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரூஸ் மக்கள் இன்னைக்கு பெரிய போராட்டம், எங்களை இஸ்ரேலுடன் இணைத்து விடுங்கள் அப்படின்னு போராட்டம்.
அதே கொஞ்சம் மேலே டமாஸ்கஸில் என்ன பண்ணுறாங்க, எப்படி இஸ்ரேல் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து டிமிலிட்டரைஸ் ஜோன் அனௌன்ஸ் பண்ணாலும் அவங்க போராட்டம், இவங்க நாங்கள் இஸ்ரேல் கூட இணைத்துக்கலாம்னு ஒன்று போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயம். இனி இந்திய மாணவர்களும் இந்தியாவிலிருந்து கனடாவுக்குள்ளே வேலை செய்ய போகிறவங்களுக்கான விசா வந்து பழையபடி ஈஸியாக கிடைக்காது. ஜனவரி 31, 2025 அப்புறம் கேன்சல் இந்த அத்தாரிட்டிக்கான பர்மிஷன் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது இங்கேருந்து போகும்போது ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டூடெண்ட் விசாலாம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அதை எல்லாமே ஹோல்டு பண்ணிவிட்டு வெயிட்டிங் பீரியட் இதுக்கு முன்னாடி இப்போ 20 நாளுக்குள்ளே விசாரித்து விசா கொடுத்துடுவாங்க கனடா. ஆனால் இதுக்கப்புறம் வந்து 10 வாரம் தள்ளி போட்டுட்டாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ரூஃப்மே வந்து இதுக்கு முன்னாடி 10,000 இருந்தால் போது இப்போ 20,635 பக்கம் போடுறாங்க. இதனால் நிறைய கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்தியனுடைய ஸ்டூடெண்ட் வந்து வருஷானா அப்ளை பண்ணுறாங்க. வருஷானா 2 இல்லை 2 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்திய ஸ்டூடெண்ட் வந்து 4,27,000 ஸ்டூடெண்ட் அங்கே இருக்காங்க அதை படிக்கிறதுக்காக. அதில் 3,65,750 ஸ்டூடெண்ட் வந்து ஜனவரி டு ஜூலை 2024 இந்த விசா அப்ளை பண்ணி போனவங்க. 41% வந்து விசா வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க 2023. அதையும் தாண்டி இனி வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டடி பர்மிட், ஒர்க் பர்மிட், அப்புறம் விசிட்டர் விசா இது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கனடா வந்து பெரிய அளவுக்கு குறிப்பாக இந்தியனுடைய மாணவர்களும் இந்தியனுடைய ஒர்க்கர்ஸும் அங்கே வரக்கூடாதுன்னு தடை வச்சுருக்காங்க. சரி, ஒரே ஒரு சிறப்பு செய்தி ஒன்று விளையாட்டு செய்திகளில் ரொம்ப சிறப்பு செய்தி. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் இன்றைக்கி அவங்க நாட்டு பஞ்சாபில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன், இனி இந்தியா பொருளாதாரத்தை வீழ்த்தி விட்டு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் முன்னோக்கி செல்வதுதான் என்னுடைய பிரதான இலக்கு. நம்ம தான் இன்றைக்கி வேர்ல்டுலே 3வது பொருளாதாரம் இல்லை 2வது பொருளாதாரம் போய் இலக்குகளை சென்றடைய வேண்டும் அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறார். அப்படியே மைக்கு பிரித்து மேய்ஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற போய்ட்டு, தலைவரே தண்ணி குடிங்க, இது கனவில்லை நிஜம், தண்ணி குடிங்க தலைவரேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் தான் தெளிஞ்சிருக்கிறதா அவருக்கு. சரி, இன்னும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.